ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி பீட்ரூட் புலாவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு குக்கரில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிருக்கேன். இதில் ஜீரகம், பட்டை, கிராம்பு, லவங்கம், பிரியாணி எல்லாம் போட்டிருக்கேன். இது நல்லா வணங்கட்டும். எனக்கு தேவையான அளவுக்கு மீடியம் சைஸ் ஒரு பெரிய வெங்காயத்தையும் மீடியம் சைஸ் ஒரு பீட்ரூட்டையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. ஸோ நான் பண்ணுற குவான்டிட்டிக்கு ஒரு பீட்ரூட் போதும். நீங்கள் எத்தனை பேருக்கு பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பீட்ரூட்டையும் ஆனியனையும் நல்லா போட்டு அந்த எண்ணெயில் வணக்கலாம். இது நல்லா வணங்கி வரும். வணங்கி வந்ததுக்கப்புறம் இதுக்கு கொஞ்சம் தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் நான் எடுத்து வச்சுருக்கேன். எதுக்குன்னு இதுக்கு தேங்காய் பால் ரெடி பண்ணுறதுக்கு. இது நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வணங்கினதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணலாம். இது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா நான் பீட்ரூட் தனியாக பொரியலால் செஞ்சு பார்த்துட்டேன். நிறைய பீட்ரூட் எடுத்துக்கிறது எங்கள் வீட்டில் ரொம்ப கம்மி. ஸோ இந்த புலாவ் மாதிரி பண்ணி கொடுக்கும்போது அவங்க சாப்பாடோடு அந்த பீட்ரூட்டையும் சாப்பிட்டுடுறாங்க. ஸோ இந்த டம்ளரில் நான் 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றுவேன் யூஸ்வலாக. அதனால் இதுக்கு 1 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றிட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். 1 டம்ளர் இல்லை 1.5 டம்ளர் 2 டம்ளர் கூட தேங்காய் பால் ஊற்றலாம். அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு ஒரு டம்ளர் தேங்காய் பாலும் 2 டம்ளர் தண்ணியும் ஊற்றிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா கொதித்து வரும்போது இதில் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் எப்படின்னா காரத்துக்கு பச்சை மிளகாவோ வரமிளகாவோ மிளகாத்தூளோ யார் யாருக்கு எந்தெந்த எப்படி நீங்கள் டேஸ்ட் பிடிக்குமோ. நிறைய பேர் பச்சை மிளகா யூஸ் பண்ண மாட்டாங்க, அதுக்கு பதில் தூள் போட்டுப்பாங்க. சில பேர் பச்சை மிளகா இல்லாமல் வரமிளகா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ யாருக்கு எந்த டேஸ்ட் பிடிக்குதோ அது போட்டுக்கலாம். நான் யூஸ்வலாக 2 பச்சை மிளகா இதில் போடுவேன். இல்லை 2 வரமிளகா கூட போட்டுக்கலாம். இல்லை தூள் போடுறவங்க போட்டுக்கலாம். ஆனால் இதோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். புலாவ் வரும்போது தூள் போடும்போது சேஞ்ச் ஆகிடும். நல்லா கொதி வரும்போது மூடி வச்சாச்சு. 2 விசில் விட்டு 3 விசில் விட்டு இறக்கிடலாம். நான் ஒரு 15 மினிட்ஸ் கணக்கு வச்சு இறக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா இப்படி வந்திருக்கு. சாதம் ரொம்ப நல்லா உதிரியாக வந்திருக்கு. இதுக்கு தேவையான அளவுக்கு நெய் மேலே ஊற்றிக்கலாம். நெய் டேஸ்ட் பிடிக்கிறவங்க ஊற்றிக்கலாம், இல்லாதவங்க இதை விட்டுடலாம். நான் குழந்தைங்களுக்கு வேண்டி பண்ணுறதுனால நெய் மேலே ஊற்றிக்கிட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணியாச்சு. அது கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு தயிர் பச்சடி ரெடி பண்ணிடலாம். ஆனியன் ஆல்ரெடி நீட்டமாக நறுக்கி வச்சுருந்தேன். இதில் கர்ட் போட்டு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இது தயிர் பச்சடி கூட சாப்பிடும்போது இது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட். இது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கலரும் அவங்களுக்கு இப்போ கலரும் ரொம்ப டார்க்காகவும் இல்லாமல் மைல்டாக நல்ல ஒரு கலரில் இருக்கும். இது பார்த்தாலே அவங்களுக்கு கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க பீட்ரூட் சாப்பிடாத யாராக இருந்தாலும் இது கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. Thank you for watching.